லட்டுல வச்சேன் பாத்தியா, நட்டுல வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ அனைத்து கட்சி கூட்டத்தை தாவேகா கூட்டி ஆக வேண்டும், எங்களுடைய ராஜதந்திரம் இது அப்படின்னு சொல்லி திமுக காரங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. பரவாயில்லையேப்பா, தாவேகாக்கு பெரிய ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நாமளாம் நினைச்சிட்டு இருந்த போது திடுதிப்பணி தாவேகா ரிப்பீட் ஒன்று அடிச்சாங்க பாருங்க. அது ரிப்பீட்னு சொல்ல முடியாது, ரிவீட்டுன்னு கூட வைக்கலானே, ஆப்புன்னு சொல்லுவோம்ல. அது என்ன அப்படின்னு பார்த்தா, அது எம்பிக்களுடைய கூட்டத்தை கூட்டுவோம். எம்பிக்கள் என்ன சொல்கிறாங்க டீலிமிட்டேஷனை பற்றி அப்படிங்கிறத நம்ம பேச்சுவார்த்தை நடத்திட்டு நம்ம நேரடியாக அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொல்லலாம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க. இந்த கூட்டத்தை கூட்டுறதுனால 3 ஆப்ஷன் திமுகவுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஒன்று, நாங்கள் பாஜகவுக்கு எதிராகத்தான் இருக்கோம். நாங்கள் ஏப்ரல் மாதம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது, டீலிமிட்டேஷன் பில்லுக்கு எதிராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறது. அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் பிஜேபியினுடைய பி டீம் கிடையாதுடா, நாங்கள் தனிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம்டா அப்படின்னு சொல்லி திமுக ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இல்லை நாங்கள் பாஜகவினுடைய கைகொலி தான்ப்பா, நாங்கள் பாஜக விதத்தெல்லாம் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்துக்கு வராமல் தவிர்ப்பது. 3வது ஆப்ஷன் அப்படிங்கிறது கூட்டத்துக்கு வந்தும் நாங்கள் நடுநிலைமையாளர்கள், இன்னும் நாங்கள் டீலிமிட்டேஷனை பற்றி முடிவுகள் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறது. சரி, நாமும் நினச்சோம் திமுக பயங்கரமான ராஜதந்திரம்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, கருணாநிதி அவர்கள் இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்குமா இருக்கும், முக ஸ்டாலின் அவர்கள் இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்குமா இருக்கும். ஆனால் இப்போது நம்ம உதயண்ணா கையில் தானே இருக்குது, உதயண்ணா தம்பிடானா அப்படின்னு சொன்னவங்க கையில் தானே இதெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக அமித்ஷா அவர்களுடைய வருகை தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான தகவலையும் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். திமுகவா தாவேகாவா, யாருப்பா நல்லா பேசுகிறாங்க, இதெல்லாம் மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிடுவாங்கன்னா மக்கள் முன்னாடி அவங்க பேசக்கூடிய கருத்துக்கள் எந்த அளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ ஒரு அரசியலுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய கெரியர்லையும் நம்ம சொல்லக்கூடிய ஐடியாக்கள் அங்கே இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் டீம், சக டீம் மெம்பர்ஸ் இவங்களுக்கெல்லாம் புரியுதா? அப்படி புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக நமக்கு அப்ரைசல், சேலரி ஹைக் இது எல்லாமே கிடைக்கும். பட் இதை பேசுறதுக்கு ஆங்கிலம் வேணுமே, ஆங்கிலம் தெரியாமல் நிறைய பேர் திணறிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை சுலபமாக இந்த கோர்ஸ் வழியாக நீங்கள் படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கோங்க. இதில் கட் அண்ட் ரைட்டாக இந்த டைமுக்கு வரணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்கு நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ உங்கள் கூட உங்களுக்காகவே ஒரு ஏஐ டீச்சர் அப்படிங்கிறவங்க ரெடியாக இருப்பாங்க, மிஸ் நோவா அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஏஐ டீச்சர் கூட 24 மணி நேரமும் நீங்கள் அன்லிமிட்டடாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸை தினசரி 30 நிமிஷம் ஒரு 3லேருந்து 4 வாரம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் படிப்படியாக உங்களுடைய இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சூப்பர் நோவா கிளைம் பண்ணுறாங்க. ஒரு குரூப்பாக இருந்து இதை பேசு அப்படின்னு சொல்லும்போது ஐயோ தப்பாக ஆங்கிலத்தை பேசி யாராவது தப்பாக நினச்சி அந்த ஒரு கவலையே வேண்டாம். உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களை கைட் பண்ணுறதுக்கும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இங்கிலீஷை யூடியூப், வாட்ஸ்அப்பு, பிடிஎஃப் இப்படின்னு சொல்லி வெறுமனே வேடிக்கை மட்டும் பார்க்காம பேசி ப்ராக்டிக்கலாக பேசி அன்லிமிட்டடாக பேசி கற்றுக்கிறதுக்கு சூப்பர் நோவா உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஐயா டீலிமிட்டேஷனுக்கு எம்பி வாங்க, எல்லாரும் எம்பி வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 53-55 பேர் இருக்காங்களா, எல்லாரையும் கூப்பிட்ட போது வெறும் 20 எம்பிஸ் மட்டும்தான் அட்டன் பண்ண போகிறாங்க. மீதம் இருக்கும் எம்பிஸ் எல்லாம் எங்களுக்கு அஸ் ஐ சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் ஐ குடின்ட் அட்டெண்ட் த மீட்டிங் அப்படின்னு சொல்லலை. நாங்கள் வரலப்பா, தாவேகாவினுடைய இந்த அரசியல் நாடகத்தில் நாங்கள் ஈடுபட விரும்பவில்லை. இதை சொன்னது யார் தெரியுமா? கனிமொழி அவர்கள். அவங்களும் ஒரு எம்பி தானே, இங்கே வந்திருக்கணும்ல அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது. டீலிமிட்டேஷன், ஃபேர் லிமிட்டேஷன், நிப்பாட்டு இது எங்கேயோ நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்கேயோ நான் பார்த்துருக்கேனே. பேன் நீட்டு, ஃபேர் நீட்டு, டீலிமிட்டேஷன், ஃபேர் லிமிட்டேஷன், அவனா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது மறு வச்சு இது மறு வைக்காமல் அந்த இடத்துல நாங்கள் போலியா வேஷம் போட்டு இந்த இடத்துல ஒரிஜினலாக நின்று என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? டீலிமிட்டேஷன் பில்லை தீ பற்றி எரிய வச்சு கிழிச்சு இதெல்லாம் வேணாம், எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நின்னவங்க தானே நீங்கள். இன்றைக்கி ஏதோ பம்மரிங்க ஒரு மாதிரி அப்படின்னு கேட்டால், சார் பிஜேபி கூட நாங்கள் அலைன்ஸ் வைக்க வேண்டியதாக இருக்குது சார், நீங்கள் பாட்டுக்கு எங்களை தெருவில் விட்ட மாதிரி நாங்கள் பிஜேபிக்கு எதிரானவங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கற்பித்தலை இந்த மக்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா எப்படி சார் எங்களால் கூட்டணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகள்லாம் வருகிறது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, கனிமொழி அக்காலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி டீலிமிட்டேஷனை பற்றி திமுக அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசி முடிவெடுத்துட்டோம். இந்த முடிவெடுத்ததுக்கு பிறகும் மறுபடியும் ஒரு முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது தேவையாங்க? இது தேவையில்லாத விஷயம் தானே. அதனால் நாங்கள் என்ன செய்யலை, இந்த எம்பிக்களுடைய கூட்டத்துக்கு போகலை. அக்கா
காவிரி ஆணையம்லாம் ஒன்று வச்சு மேகதாது அணைக்கு எதிராக எல்லாரும் தீர்மானம் சட்டமன்றத்தெல்லாம் உருவாக்கி எல்லாம் முடிஞ்சு போச்சாக்கா. மறுபடியும்க்கா நீங்கள் வந்து எல்லா கட்சிகளும் கூடணும், முன்னாள் முதலமைச்சர்லாம் கூப்பிடணும், யார் மு.க. ஸ்டாலின் அவர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொல்லி ரொம்ப துடியாக துடிச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூடணுமா? டீலிமிட்டேஷனுக்கு அனைத்து கட்சி எம்பிக்களுடைய கூட்டம் கூடக்கூடாதான். என்ன லாஜிக்கு, என்ன அரசியல் அப்படிங்கிறதே தெரியல. தமிழக மக்கள் நம்மளெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரத்தனமாக இருக்கா? இல்லை, நான் இங்கே என்ன கேட்குறேன்னா, டீலிமிட்டேஷனை எதுக்குறீங்க அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து சொல்லிட வேண்டியதானே. எம்பிக்கள் வந்து சொல்கிறதுல அப்படி என்ன கஷ்டம் உங்களுக்கு இருக்குது? சரி, அவங்க தான் ஓகே, அவங்க திமுகவினுடைய எம்பிக்களாக இருந்துட்டு போட்டுமே. அண்ணே கமலஹாசன் அவர்கள் அந்த டார்ச் லைட் எங்கடா, அந்த டிவியை வேற உடச்சு விட்டாப்புல. அந்த டார்ச் லைட் இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறதும் தெரியலை. டிவி உடஞ்ச மாதிரியே தான் இருக்குது. ரிமோட்டை தான் அவர் தூக்கி போட்டு உடைச்சார்ல. ரிமோட் இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஏன் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, நாங்கள் அந்த இடத்துக்கு கொடுக்காமல் இருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் அந்த இடத்துக்கு அது போகாமல் இருக்குது. அந்த இடத்துக்கு போயிருச்சுன்னா இந்த ரிமோட் யார் பக்கமும் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா மக்கள் மத்தியில் நாங்கள் எப்படி இருக்க முடியும்? அப்படி இல்லைனா இந்த ரிமோட்டை ஏன் யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க? ஏன்னா அது அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ரிமோட்டுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு பாருங்க. ஆனால் அந்த மனுஷனும் போகலையாங்க. சார் இதெல்லாம் தப்பு இல்லையா? இதெல்லாம் நீங்கள் செய்கிறது தப்பு இல்லையா சார்? பிக் பாஸ் 10 அதான் ப்ரொமோலாம் வந்துருச்சு. விஜய் சேதுபதி தானே பண்ணுறாரு. ஏதோ சாமானிய மக்களுடைய பிக் பாஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ கமலஹாசன் இல்லையே சார், நீங்களாவது வந்திருக்கலாம்ல சார் அப்படின்னு சொல்லி கேட்டால், சரி அவங்களாம் விட்டுருங்க, தேமுதிக அவங்களும் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்களே. இல்லை இவங்களாம் தான் நாங்கள், சரி இவங்களாம் விடுங்க, அதிமுக பாஜக அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் நாங்கள் வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அனைத்து கட்சியினுடைய எம்பிக்களுடைய கூட்டம்டா, இதுக்கு யாராவது வந்து ஏதாவது சிறப்புரை செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நம்மளை சுற்றி எங்கேயுமே எல்லா இடத்துலையுமே அரசியல் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இந்த அரசியலை உற்றி கவனிக்கிறதுனால நேற்றுலாம் பாருங்களேன், நியூஸ் சேனலில் இந்த லைவ் டெலிகாஸ்ட் வந்து எந்த யூடியூப் சேனல் வேணாலும் போடலாம். இப்போ நம்மளே கூட நாளைக்கு சட்டமன்றம் நடக்குதுன்னா அது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம். நான் வேணால் நம்ம அரசியல் சதுரங்கத்தில் லைவ் டெலிகாஸ்ட் வந்து மண்டே பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இதுக்கு முன்னாடிலாம் ஒரு 1000 பேர் 2000 பேர் பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க பார்த்தீங்களா? இப்போ எல்லாருக்குமே என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாரும் ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டமன்றத்தில் நம்ம என்ன பேசணும், நம்ம என்ன பேசினா என்ன கவுண்டர் வரும், அந்த கவுண்டருக்கு நம்ம எப்படி கவுண்டர் கொடுக்கறது, இது எல்லாமே இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பொய் சொல்லவே முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. பொய் சொன்னால் மாட்டிக்கிடுவாங்க, நாளைக்கு சோஷியல் மீடியாவில் வச்சு கிளின்னு கிழிக்கிறாங்க. இளைஞர்கள் அரசியலை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு பெரிய அரசியல் புரிதல் அப்படிங்கிறது உருவாயிருச்சு. இந்த அரசியல் சுனாமியில் நம்ம சிக்கி சின்னாபின்னம் ஆகிறத விட பேசாமல் சட்டமன்றத்தில் போய் எதுவும் பேசாமல் நம்முடைய கூட்டத்தில் 4 பேரை கூப்பிட்டு வச்சோமா, 200 ரூபா கொடுத்தோமா, பேசிக்கலாம், அவங்க கைத்தட்டுறாங்களா, நாமும் பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி காண்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அரசியலை மட்டுமே முன்னெடுப்பதற்கான முயற்சிகளில் சில பெரிய நபர்கள், பெரிய கட்சிகள்லாம் நான் சொல்ல மாட்டேன், அந்த கட்சிகளே ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்கள், சோஷியல் மீடியா பற்றி அதிகமாக தெரியாதவங்க, இவங்களாம் அப்படியே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒரு விஷயத்தில் தான் இந்த டீலிமிட்டேஷன் பில்லையும் இவங்க வந்து சிக்கிக்கிட்டாங்க. இப்படி சிக்கினால இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மக்களுக்கு ஒரு பெரிய தெளிவு அப்படிங்கிறது கிடைக்குது. திமுக செய்கிறதுலாம் வெறும் அரசியல் ஸ்டண்டு மட்டும்தான், அவங்க உண்மையான மக்களுக்காக அவங்க சிந்திக்கலை. அப்படி சிந்திச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இந்த எம்பி கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வேணால் 4 பேர்கிட்ட கேட்டு பாருங்களேன். உங்கள் வீட்லேயே திமுகவினுடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்க. என்னப்பா அனைத்து எம்பிக்களுடைய கூட்டம் நடைபெற்றுச்சு, உங்களால் போனாப்லையா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நாங்கள் ஏன் போகணும், நாங்கள் மட்டும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொன்னோம்ல, அவங்க ஏன் கூட்டலை, அதனால் நாங்களும் போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அவங்க புது அரசாங்கத்தை அமைச்சிருக்காங்க, 2.5 வருஷம் தான் ஆச்சு. நீங்கள் 60-70 வருஷமாக இங்கே தானே சார் பழம் தின்னு கொட்டையை போட்டு, அந்த கொட்டையிலேருந்து வந்த பழம் அதுலேயும் கொட்டையை போட்டு மறுபடியும் அதுலேருந்து வந்த பழம் அப்படின்னு சொல்லி 3 தலைமுறையாக இருந்துட்டு தானே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய சில விஷயங்கள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டால், நாங்களாம் முடிவு பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கலண்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியும். விவசாயிகளுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரப்புரை, அதுவும் குறிப்பாக காவேரி டெல்டா புதல்வண்டா நான் அப்படின்னு சொன்னவங்க என்ன ஒரே மாதிரி இருக்குது, உதயண்ணா தம்பி அப்படின்னு சொல்கிறதுக்கும் டெல்டாவின் புதல்வண்டா நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே மாதிரி இருக்குல்ல. சரி, எது எப்படி இருந்தாலுமே இப்போ என்ன நடந்துச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. எப்படி கூட்டியிருக்காங்க அப்படிங்கிறத விவசாயிகளே சொல்கிறாங்க. இப்படி ஒரு கூட்டத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாது. அமைச்சர்கள் ஒரு 7-8 பேர் எங்கள் முன்னாடி உட்காந்து விவசாயிகளுக்கு என்ன தேவை, அடுத்ததாக என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேளாண் பட்ஜெட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இதை கூட்டியிருக்கலாம்ல, உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னால், அழுத பிள்ளை தான் சார் பால் குடிக்கும், அழுகாத பிள்ளை நல்ல பசி இல்லாமல் தூங்கிட்டு இருக்கு, அதனால் பால் கிடைக்காது, ஆனால் அழுத பிள்ளைக்கு பால் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பழமொழியாக இருக்குல்ல.
எல்லா இடத்துலையுமே விவசாயிகள் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை மையப்படுத்தி அவங்க எங்களை கூப்பிட்டு இப்போ பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. விவசாயிகளுக்கு எதிர்ன்னு சொன்னாங்க, இன்னைக்கு விவசாயிகளை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. அதில் ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கார். டெல்டா மாவட்டங்கள் உட்பட தமிழ்நாடு முழுவதும் 25க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்களின் சேர்ந்த பிரதிநிதிகளோடு இன்று தலைமை செயலகத்தில் கலந்தாய்வுக்கான கூட்டம் நடைபெற்றது. இதில் மாண்புமிகு அமைச்சர்கள் திரு என் ஆனந்த் அவர்கள், திரு செங்கோட்டையன் அவர்கள், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள், வெங்கட்ராமன் அவர்கள், ராஜ்மோகன் அவர்கள், காந்திராஜ் அவர்கள், வினோத் அவர்களுடன் பங்கேற்றேன். 8 அமைச்சர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இக்கூட்டத்தில் விவசாயிகள் குறைகள் மற்றும் கோரிக்கைகள் விரிவாக கலந்து ஆலோசிக்கப்பட்டன. இந்த கூட்டம் குறித்த விவரங்கள் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். வாட் அ சேஞ்ச் ஓவர் மாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இதை பற்றி சில ஊடகங்கள், சன் நியூஸ், ஜூபிட்டர் நியூஸ் மாதிரியான ஊடகங்கள் பேச மாட்டாங்க. ஏன்னா விவசாயிகள் 25 சங்கங்கள் ஒன்றிணைந்து 8 அமைச்சர்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஐயோ நாம தான்டா விவசாயிகளுடைய காவலன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், டெல்டாவின் புதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாமே வெத்து வேட்டா போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய மனசு வந்துடும் பாருங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, அரசியல்ல யார் பெருசாகிறாங்க, அரசியல்ல யார் மக்கள் மத்தியில பேசு பொருளாக இருக்காங்க அப்படிங்கிறத விட சோஷியல் மீடியாவில் நம்ம சிக்கி விடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மட்டுமே திமுக முனைப்பு காண்பித்து வருகிறார்கள். அதனால தான் இந்த டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான செய்திகளை அவங்க வெளியில் சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ அடுத்ததாக ஒருத்தர் வந்திருக்காரு, ஆளூர் சானவாஸ் அவர்கள். அவர் விசிக காரரா திமுக காரரா அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே டவுட். இன்றைக்கு திமுக சந்தித்திருக்கிற பின்னடைவு என்பது அது வரலாற்றில் ஏற்பட்டிருக்கிற பின்னடைவு கிடையாது, வெறுமனே ஒரு தேர்தலில் ஏற்பட்டிருக்கிற பின்னடைவு. தேர்தல் பின்னடைவு இதை விட மோசமான பின்னடைவை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்திருக்கிறது. ஆல்ரெடி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் திமுக பக்கம் போயிடுவாரு, மெட்ராஸ் பக்கம் அவருக்கு சீட்டு கேட்டிருக்காரு. அவர் இருக்கக்கூடிய ஏரியாலாம் சரியில்லையா, அவங்களுக்கு போய் வர்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்காம். மத்திய சென்னையில் ஏதாவது ஒரு பகுதி கிடைச்சுன்னா அங்கே நின்றுற மாதிரி நிறைய பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சு. அதில் குறிப்பாக சேகர் பாபு அவர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் வலது கையா ஆளூர் சானவாஸ் அவர்கள் செயல்பட்டு வருகிறார் அப்படி இப்படின்னு சொல்லி அரசல் புரசலா ஜூவி உட்பட பல மேகசின்ஸில் இதே மாதிரியான கிசுலாம் வந்துட்டு இருந்துச்சு. நானும் இந்த கிசுலாம் பெருசாக எடுத்துக்கல. பட் இன்னைக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு. சேகர் பாபு அண்ணன் தயவில் ஆளூர் சானவாஸ் அவர்கள் திமுகவில் அடுத்ததாக ஒரு பெரிய ஆளாக மாறப்போகிறார் என்பது தான். அப்போ விசிகாவுக்கு டாட்டா பாபாய் சியோ வரட்டா மாமு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரா இருக்கும்னு தோணுது. ஏன்னா திமுகவினுடைய ஒரு கூட்டம் சேகர் பாபு அவர்களை எப்படி புகழ்ந்து தள்ளுகிறார் அப்படின்னு கேட்டால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், ஆட்சியில் இருந்தபோது ஒரு கூட்டத்தை எப்படி ஒருங்கிணைப்பாரோ, அவரிடம் என்ன வேகம் வெளிப்பட்டதோ, அவர் எவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்கினாரோ, அதே வேகத்தை, அதே சுறுசுறுப்பை, அதே எழுச்சியை ஆட்சியில் இல்லாத போதும் ஆளுங்கட்சியாக இருந்த போது எப்படி செயல்பட்டாரோ, இன்னும் சொல்ல போனால் அதைவிட முனைப்பாக எதிர்கட்சியாக இருக்கும் போது செயல்படுகிற அண்ணன் பி.கே. சேகர்பாபு அவர்களே, ஆட்சிக்கு முன்பாகவும் சரி, ஆட்சிக்கு பின்னாலும் சரி, அதிகாரத்தில் இருந்த போதும் சரி, அதிகாரத்தில் இல்லாத போதும் சரி, அதிகாரத்தில் இல்லாத போது இன்னும் வீரியமாக செயல்படுகிறார் செயல் வீரர் சேகர்பாபு அண்ணன் அவர்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்த அந்த எலிவேஷன் இருக்கு பாருங்க, பராக் பராக் பராக்குன்னு சொல்ற மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு. அண்ணே திருமாவளவன் அண்ணே, என்னைக்காவது இப்படி ஆளூர் சானவாஸ் அவர்கள் உங்களுக்கு பெருசாக ஹைப்பு கொடுத்துருக்காரா? இப்போ பாருங்க சேகர்பாபு அண்ணனுக்கு எவ்வளோ பெரிய ஹைப்பு கொடுத்துருக்காரு. நீ இந்த நேரம் இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நேற்று ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தாருங்க. மனுஷனுக்கு ரொம்ப டென்ஷன், அத்துமீறி அடங்க மறு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஒருத்தன் அடங்க மாட்டேங்காங்க, எல்லாம் அடங்க மறுத்து திருமாவளவன் அவர்களையே ஸ்டேஜில் அங்கே ஒரு ஏர் கூலர் வச்சுருக்காங்க. மனுஷன் தள்ளி ஒரு போங்கடா அப்படின்னு சொல்லி. சார் இந்த கூட்டம் அரசியல் பண்படுத்தப்பட்ட கூட்டமா அப்படின்னு கேட்டால் ஐயோ தெரியலையேப்பா, வர வர என்னுடைய கூட்டமும் இப்படியே தான் இருக்குன்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் பல மேடைகளில் சொல்லிட்டார். கொஞ்சம் எனக்காக நீங்கள் இதெல்லாம் ஒத்துழையுங்கள், நான் அடுத்தடுத்த கூட்டத்துக்கு போகணும், இரவு தூங்குறதுக்கு 2 மணி 3 மணி ஆயிடுது, காலையிலேயே 5 மணி 6 மணிக்கு நான் எந்திரிச்சிடுறேன், இப்படி தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொன்னதை கூட இப்போ விசிகாவினர் சரியாக கேட்கலையா, இல்லை மேடையிலேயே இந்த அளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது பெருசாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. இந்த இடத்துல கூட்டம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் யோசித்து திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும்போது, இன்னொரு பக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் எங்கள் கூட்டத்துக்கு யாருமே வரமாட்டுக்காங்கப்பா, எங்களுக்கு கூட்டம் இருக்குதுனானே தெரியலப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதிமுகவினுடைய நிலைமை இருக்குது. அதிமுக அடுத்ததாக சி.வி. சண்முகம் அவர்கள், இன்னும் நிறைய பேர் நாங்கள் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்கோம், அதிமுக விட்டு எங்களை தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினுடைய தேவை தமிழ்நாட்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இப்போ அதிமுகவினுடைய செயல்பாடுகள் இருக்குது.
ஏன்னா 2 கட்சிகள் தானே பேசப்பட்டு வருகிறது. ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகா. அதன் பிறகு அதிமுக பேசப்பட்டிருந்தது. ஏன் பேசப்படுகிறது என்றால் அந்த கட்சிக்குள்ள உள்கட்சி பூசல் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பேசப்படுகிறதே தவிர மக்கள் பிரச்சனையில் அதிமுக இப்படி செயல்பட்டார்கள், மக்கள் பிரச்சனையில் அதிமுகவை சார்ந்தவர்கள் இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினாங்க, இவ்வளோ பெரிய எவிடன்ஸ் வச்சிருக்காங்க, இந்த வழக்கை தொடர்ந்து இருக்கிறார்கள், அப்படி எதுவுமே நாங்கள் இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, அடுத்ததா ரொம்ப 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 முக்கியமான விஷயம், சீமான் அவர்கள் கூட்டணி வைக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான். கூட்டணியா? எப்படினாலும் அவர் தனியாக தான் நிற்பேன்னு சொல்லியிருக்காரு. இல்லை சார், இன்னைக்கு கொஞ்சம் அரசல் புரசலாக சில வார்த்தைகள் எல்லாம் அடிப்படுது. சீமான் அவர்களை முன்னிலைப்படுத்துவதற்காக சில கட்சிகள் முயற்சி செய்கின்றன. அதுலேயும் குறிப்பாக சீமான் அவர்கள் பேசினது, நாங்கள் தற்கொலையின் சும்மாலாம் பேர் வைக்கலடா, ஆராய்ந்து எல்லாத்தையும் பார்த்த பிறகு தான் தற்கொலையின் பேர் வச்சோம். யாருக்கு? தாவேகாக்காரங்களுக்கு. விர்ச்சுவல் வாரியர்ஸ், உங்களை தற்கொலைன்னு கூப்பிட்டது எந்த விதமான டவுட்டும் இல்லையா, நீங்கள் தற்கொலை தானா அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நான் உங்களுக்காக நிறையவே பேசியிருக்கேன், இந்த தடவை அப்படி பேசுறதுக்கு விரும்பலை. இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த பக்கம் இருக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய சில நபர்கள், அதுங்க எல்லாரையும் நான் சொல்லலை, கொஞ்சம் பேர் நீ என்னடா சாதி, நீ அந்த சாதிக்காரன் தான்டா, நீ இவன் தான்டா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அவனுல ஜோம்பிஸ்ன்னு சொல்லி அழைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அழைச்சிக்கோங்கப்பா. ஏன்னா தலைவரே சொல்லிட்டா நாங்கள் தற்கொலைன்னு தான் பேசுவோம். நீ தலைவர் நீங்கள் தற்கொலைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னால், சீமானன் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அது எனக்கே அவமானம். நாங்கள் எல்லாம் ஆராய்ஞ்ச பிறகு தான் தற்கொலைனே சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சீமானன் அவர்களுடைய லாஸ்ட் ஸ்பீச் அது எனக்கு அவ்வளோ சரியாக படலை. ஏன்னா சாட்டை அவர்களை நான் தான் பேச வைக்கிறேன், யாருக்கு ரொம்ப பெரிய அளவில் அந்த பேச்சை கேட்கும்போது வெறுப்பு வருமோ மறுபடியும் பேசுடான்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அது ஒரு தலைவனுக்கு அழகில்லை நம்ம சொன்னோம். அதை மறுபடியும் அவர் மறுத்தோ இல்லாட்டி அதை பற்றியான அடுத்த ஒரு செய்தி கூட வெளியிடாமல் மறுபடியும் அதே மாதிரியான வீடியோக்கள் இதெல்லாம் வரும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய அழிவுக்கு, நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஓட்டுக்களை இழப்பதற்கு சில நபர்களுடைய சில செய்கைகள் காரணமாக இருக்கிறது. நீங்கள் தற்கொலைன்னு சொல்லும்போது அவங்க சாம்பின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி தும்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது தேவையே இல்லாத சர்ச்சை. இந்த சர்ச்சையை ஒரு தலைவராக சீமானனாக இதை பேசியிருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். சரி, சீமானவர்களை வைத்து ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியில் அவர் தான் தலைவர் அப்படிங்கிறதுலாம் வேறொரு பதிவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர் நோவாவினுடைய அந்த கோர்ஸுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப் டு 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.